அண்மைச் செய்தி. காத்திருப்பு போராட்டத்தில் மயங்கி விழுந்த அங்கன்வாடி பணியாளரால் தற்போது அந்த இடத்தில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அங்கன்வாடி பணியாளர் ஒருவர் மயங்கி விழுந்ததால் அங்கு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் மதுரையில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபடும் அங்கன்வாடி பெண் ஊழியர்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர் ஒருவர் மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், வணக்கம். மதுரையில் தற்போது 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில தற்போது அங்கு ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது கள தகவல்கள் என்ன? காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம், அகவிலைப்படி, அதே போன்ற மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று காலை தொடர்ந்து 5வது நாளாக, ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி முதலாக தொடர்ந்து சத்துணவு மையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மூடி அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று காலை முதலாகவே மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை மீண்டும் தொடர்ந்தார்கள். அந்த காத்திருப்பு போராட்டத்தின் போது நேற்று இரவு கூட விடிய அவர்கள் தூக்கம் தொலைத்து அந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலே அவர்கள் உறங்கி காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த நிலையில் மீண்டும் 5வது நாள் காத்திருப்பு போராட்டமாக காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில்தான் ஏற்கனவே நேற்று இரவு முதலாக ஏராளமான அந்த அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் அவர்களால் உறங்க முடியாத அளவிற்கு அதிக அளவிற்கான கொசுக்கடி இருந்த நிலையிலும் கூட தங்கள் கோரிக்கை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த நிலையில்தான் இன்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தபால் தந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அங்காள ஈஸ்வரி என்ற அங்கன்வாடி பணியாளர் திடீரென போராட்டத்தின் போது அவர் மயங்கி அவருக்கு பல்வேறு உடல்நிலை கோளாறு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவர் அந்த பகுதியிலே போராட்ட களத்திலே மயங்கி விழுந்தார். உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த போதிலும் தொடர்ந்து மயக்க நிலையிலே இருந்த நிலையில் உடனடியாக அவசர ஆம்புலன்ஸுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆம்புலன்ஸ் வர தாமதமான நிலையில்தான் அந்த அவசர ஊர்தி வராத நிலையில் அருகில் இருக்கக்கூடிய ஆட்டோ மூலமாக தற்பொழுது அங்காள ஈஸ்வரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட சிகிச்சை கூட அந்த பகுதியில் அளிக்க முடியாத ஒரு சூழலில் தான் மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களை பொறுத்த மட்டிலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் சரியாக உணவு உண்ணாமல் தூங்காமல் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக பல்வேறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் இது போன்ற உடல்நிலை கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு வருகிறது. எனவே அரசு உடனடியாக இவர்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து எழுந்திருக்கிறது. ஒவ்வொரு ஏராளமான அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் உடல்நல குறைபாடு ஏற்பட்டு அவர்களுக்கான பல்வேறு பிரச்சனை, உடல் உபாதை பிரச்சனைகளும் ஏற்பட்டு வரக்கூடிய சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மோனிகா, 5வது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் மதுரையில் ஒரு அங்கன்வாடி ஊழியர் மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. செல்வார்.